ஹாய், இன்னைக்கு 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் டக்குன்னு செஞ்சு எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். நீங்களும் சாப்பிட்லாம், பேபிக்கும் கொடுக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ராகி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு உளுந்தும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வேர்க்கடலை தேவை, ஸோ நான் வேர்க்கடலையும் வறுத்து வச்சுக்கிறேன். வறுத்து வச்ச ராகியும் உளுந்தும் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அந்த ராகி உளுந்து பவுடரை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் அதுலேருந்து எடுத்து செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக அந்த பவுடர் எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இது இட்லி தட்டில் இல்லைன்னா புட்டு செய்வோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இது வெந்ததுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, இனிப்புக்காக கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு செய்யும் போது கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அடிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம், உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். இந்த ராகி உளுந்து பவுடர் மட்டும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் வேணுங்கிறப்ப செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கூட சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.